மனுஷனுக்கு ஒரு உணர்வு உண்டு. தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு உணர்வுல என்ன செய்யறான் இருக்கிறான். என்ன விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்லையே என்கிறதான உணர்வு. அதனாலதான் பாருங்க, உங்களால கோடிக்கணக்கான பணங்களை என்ன செய்ய முடியல, கொடுக்க முடியலனாலும் பார்த்து கொஞ்சம் சிரிங்க. பக்கத்துல பார்த்து சிரிங்க. அவன் முறைக்கிறத பார்த்தாலே நிறைய பேர் என்ன செய்யறதுன்னா சிரிக்கிறது இல்ல. சிரிப்பு அநேகருடைய வாழ்க்கையை மாற்றும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஏன்னா மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். சொல்லுங்க. நீங்க சிரிக்கலைன்னா மற்றவங்க சிரிக்கிறத பார்த்து சந்தோஷப்படவே. உங்களை பார்த்து ஒருத்தனுக்கு கோபம் வருதுன்னு சொன்னா அவன் வாழ்க்கையில எண்ணத்துல இருக்கிறான். சொல்லுங்க. கோபத்துல இருக்கான். அதனால அவன் மற்றவங்களை பார்த்து என்ன செய்ய மாட்டான். அவன் சிரிக்கிறான், சந்தோஷமா இருக்கிறான். மற்றவங்க சிரிக்கும் போது இவனுக்கு இன்னும் என்ன வந்துடும், சந்தோஷம் வந்துடும் பாருங்க. அதனாலதான் சொல்றேன், தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் மனமகிழ்ச்சியா இருக்கணும். மற்றவர்கள ஒருவேளை அவங்க தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ என்ன செய்யுங்க, அவங்கள வாழ்த்துங்க. ஏன் இதை சொல்றேன்னா, ஒரு சாட்சி கேட்டேன் பாருங்க. தற்கொலைக்கு நேராய் போன ஒரு குடும்பத்தார் ஏதோ யாரோ சொல்லி ஒரு சென்னை பட்டணத்தில் இருக்கிற ஒரு மூத்த போதகருடைய சபைக்கு அவங்க வந்தாங்க. அவங்க என்ன நினைச்சாங்க, பாஸ்டர் கை வச்சு ஜெபம் பண்ணுவாரு ஏதோ சொல்லுவாங்க. அதுக்காக தான் அந்த கூட்டத்தில் அந்த பாஸ்டர் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஆனா அவங்க கூட்டம் நிறைய இருந்ததுனால லிப்ட் வர இடத்துல என்ன செஞ்சிருக்காங்க, நின்று இருக்காங்க பாருங்க. இந்த லிப்ட்ல இருந்து இறங்கினோன்னா அந்த பாஸ்டர் அவங்கள பார்த்து ஒரு சிரிச்சிட்டு என்ன செஞ்சாரு, போயிட்டாரு. அந்த சிரிச்சிட்டு போன உடனே அந்த சிரிப்புலயே உங்களுக்குள்ள வாழ்க்கையில என்ன வந்திருக்கு, அடுத்த வாரம் வந்திருக்காங்க. அடுத்த வாரம் அந்த பாஸ்டர் பார்த்து என்னதான் செஞ்சிருக்காரு, அவ்வளவுதான், வாழ்க்கையே மாறிடுச்சு. எத்தனை பேர் நினைக்கிறீங்க நீங்க சிரிச்சாலே அழகுங்க? கொஞ்சம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், சிரிச்சாலே அழகுங்க. ஏன் நான் சொல்றேன்னா, நான் பெந்தகோஸ்து பின்னணியில வளர்ந்தவன். சிரிச்சா பாவம்னு சொல்லி வளர்ந்தவன். சிரிச்சீங்களால என்னது இல்ல, ஒரு கிறிஸ்தவனா அது சர்ச்சுக்குள்ள வந்து என்ன செஞ்சிடப்படாது, அப்படி வளர்க்கப்பட்டவன். சிரிச்சாலே என்னது பாவம்னு. ஆனா நீங்க எல்லாம் பாக்கியசாலிகள். தேவனுடைய பிள்ளைகள் எதையுமே ஈஸியாக்கி கர்த்தருக்குள் சிரிக்க கத்துக்கோங்க. சிரிப்பு என்ன செய்யணும், மகிழ்ச்சியை என்ன செய்யக்கூடாது, எந்த விதத்திலையும் நீங்க இழக்கவே கூடாது. நீங்க அதை அனுபவிச்சு பார்த்தீங்கன்னா அதுவே அநேகரை எந்தக்குள்ள கொண்டு வந்துரும்னா, இந்த கிருபைக்குள்ள கொண்டு வந்துடும். ஏன்னா மனுஷன் இன்னைக்கு மகிழ்ச்சிக்காக என்ன செய்யறான், அலையிறான். எனக்கு தெரியும் பாருங்க, சென்னை பட்டணத்துல புழல் பக்கத்துல ஊழியம் செய்கிறதான அருமையான தேவனுடைய தாசன் சொன்னதான சாட்சி. ஒரு சபைக்கு ஒரு குடும்பம் வந்துச்சு. எப்படி வந்துச்சுன்னு சொல்றாரு. அந்த சபைக்கு வந்த ஒரு வாலிப பையன் எப்போதும் ஞாயிற்றுக்கிழமான பைபிள் தூக்கிட்டு ஒரு தெரு வழியா என்ன செய்வானா, நடந்து வருவானா. ஆனா அவன் நடந்து வருகிற அந்த பாதையில் இருந்த ஒரு குடும்பத்தார் எப்ப பார்த்தாலும் தாய் தகப்பனுக்குள்ள என்னது பிரச்சனை, குடும்பத்துல நிறைய பிரச்சனை. அப்ப ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அந்த பையன் சிரிச்சுக்கிட்டே அந்த வாலிப பையன் பைபிள் எடுத்துட்டு சந்தோஷமா என்ன செஞ்சுட்டு இருக்கான். வந்தத அங்க விளையாண்டுகிட்டு இருந்த அவங்களுடைய பிள்ளை, சின்ன பிள்ளை பார்த்துருக்கு. சின்ன பிள்ளை பார்த்துட்டு போய் தன்னோடு கூட வளர்ந்தவ கூட இருந்த தன்னோட அக்காட்ட போய் சொல்லியிருக்கு, அக்கா அக்கா இந்த அண்ணன் பாரி எவ்வளவு சிரிச்சிட்டு சந்தோஷமா என்ன செய்யறாரு, போயிட்டு இருக்காரு. அதோட நின்னுட்டான். அடுத்த வாரம் அந்த ரெண்டு பிள்ளைங்க பார்த்திருக்க, அந்த அண்ணன் அப்படித்தான் போயிருக்காரு. இந்த வாலிப தம்பி சிரிச்சுட்டு தான் போயிருக்காரு. உடனே இந்த ரெண்டும் சேர்ந்து பெரிய அக்காட்ட போய் சொல்லியிருக்கு. வாலிப பிள்ளை அந்த பிள்ளை, அந்த பிள்ளைகிட்ட அக்கா அக்கா ஒரு அண்ணன் ஞாயிற்றுக்கிழமையான ஏதோ ஒரு புக்கை தூக்கிட்டு என்ன செய்யற அந்த சைடு சிரிச்சுக்கிட்டே போறாரு. அவ்வளோ சந்தோஷமா அவர் முகம் இருக்குது. நம்ம குடும்பத்தில் அப்படிலாம் இல்லையே. இந்த ரெண்டு சேர்ந்து யார்கிட்ட சொல்லியிருக்கு, பெரிய அக்காட்ட. 3 பேர் நின்று ஒரு நாள் என்ன செஞ்சிருக்கு, அடுத்த வாரம் பார்த்துருக்கு. அந்த தம்பி அதே மாதிரி சந்தோஷமா பைபிள் எடுத்துட்டு சொல்லுங்க போயிருக்கு பாருங்க. போயிட்டு இந்த 3 பேரும் சேர்ந்து அடுத்த வாரம் தாய் தகப்பன்ட்ட சொல்லியிருக்காங்க, அம்மா தாய் தகப்பனை பார்த்து சொன்னோன்னு, இங்க ஒரு அண்ணன் போறாரு, வாலிப தம்பி, அந்த அண்ணன் போறாரு. அந்த அண்ணன் அவ்வளவு சந்தோஷமா போறாரு. என்னைக்குமே அவர் முகத்துல என்ன இல்ல. நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பார்க்கிறேன், ஏதோ ஒரு புக்கை எடுத்துட்டு எங்கேயோ சந்தோஷமா என்ன செய்யறாரு, போறாரு.
இப்ப யாரையா பாக்குறது? குடும்பமே இந்த வாலிப பையனை பார்த்தது. அடுத்த வாரம் அந்த தம்பி வர்றதுக்கு முன்னாடி குடும்பமாவே என்ன செஞ்சாங்களாம், இந்த குடும்பத்தார் கிளம்பி அந்த தம்பியை புறப்பட்டு, அந்த தம்பி எங்க போறானோ நம்ம போய் என்ன செஞ்சிருவோம். ஏன்னா அவன் இவ்வளவு மகிழ்ச்சியா போறான்னா ஏதோ ஒரு இடத்துக்கு போறான், அந்த இடத்துல என்னத்தை கொடுக்கறாங்க. சபைக்கு வர்றது நிறைய பேர் ஏன் வர்றது இல்லைன்னா, சபைக்கு வந்தாலே சிரிக்காதன்னு சொன்னதுனாலதான் அன்னைக்கெல்லாம் என்ன செய்யல. நாங்கெல்லாம் நிறைய பேரை கொண்டு போவோம், அடுத்த வாரம் ஐயோ அல்லேலியா கூட்டத்துக்கு வரமாட்டேன்ட்டான், ஏன்னா சிரிக்காதேன்னு சொல்லிட்டான், ஏன்னா சிரிப்பை எதிர்பார்க்கிறான். அவ்வளவுதான். அந்த குடும்பத்தார் போனவங்க அவருடைய வாழ்க்கையில துக்கத்தையும் துயரத்தையும் அனுபவிச்சவங்க. வேற யாரும் போய் இயேசு நல்லவர்னு சொல்லல, இயேசு வாழ்வு தருவார்னு என்ன செய்யல, சொல்லல. இவன் இருந்த மகிழ்ச்சியை பார்த்து அவன் குடும்பம் என்ன செஞ்சிட்டு, சிரிச்சிட்டு, மகிழ்ச்சி ஆயிட்டு, வெற்றி ஆயிட்டு. உங்களை பார்த்தா எப்படி வரணும் சொல்லுங்க. போய் போய் இந்த மூஞ்சில முழிச்சம் பாரு. நான் சொல்லுவேன் அடிக்கடி, இருட்டு வீட்டுல பிடிச்ச கொல்கட்டன்னு அது மாதிரி எல்லாம் மூஞ்ச வச்சுக்கிட்டு இருக்க கூடாது. நல்ல சிரிங்க, மகிழ்ச்சியா இருங்க.